ஸ்ரீ குருபியோ நமஹ. இப்போ சனி உச்சம் நீச்சம், ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்குது, ஒரு நீச்சமாக இருக்குது. இதை எப்படி நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணலாம்? இப்போ சனி உச்சமாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், இப்படி தான் அவங்க வந்து எதுலேயும் ஒரு பர்ஃபெக்ஷன் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. நிறைய பார்த்தீங்கன்னா இந்த ஜட்ஜஸ் இந்த மாதிரி இதில் வந்து சனி உச்சம் இருக்கும். இவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு அந்த மாதிரி வந்து இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்னைக்கு எல்லா சனிக்கிழமையும் இவங்க தொடர்ந்தாப்புல சனீஸ்வர பகவானுக்கு அவங்களுக்கு உண்டான வஸ்திரம், இந்த நீலம் கருப்பு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று, அந்த மாதிரி சாத்தி அர்ச்சனை, அபிஷேகம், இந்த நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்கறது, இந்த மாதிரியான பரிகாரங்களை அவங்க வந்து பண்ணிகிட்டே வரும்போது அவங்களுடைய அருள் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி இருக்குது. சனீஸ்வர பகவான் இருக்கிறதுனால தான் இவங்களுக்கு உச்ச இருக்காங்க. யார் வந்தாலும் இவங்க இருக்கா மாதிரி அதே மாதிரி இருக்கணும், அதாவது பர்ஃபெக்டாக இருக்கணும்னு உழைப்புக்கு பேர் போனவங்களே வந்து இந்த சனி உச்சம் உள்ளவங்க தான். இவங்க வந்து இந்த மாதிரி இதை பண்ணிகிட்டே வரும்போது இவங்களுக்கு வந்து அது இன்னும் கூடுதலாக ப்ளஸ் பாயிண்ட் தான் வந்து எடுத்து கொடுக்கக்கூடியது அமைப்பு தான். இப்போ சனி நீச்சம் உள்ளவங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து எங்கே உச்சமாக இருக்காரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீச்சமாக இருக்கார். இங்கே நீச்சமாக இருக்கிறவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மற்றவங்களுடைய ப்ராப்ளத்தை தன்னோட ப்ராப்ளமாக எடுத்து இவங்க வந்து சால்வ் பண்ணலாம். இது மாதிரி வந்து மற்றவங்க குழந்தைங்களை பார்த்தாங்கன்னா தன் குழந்தையாக எடுத்து பராமரிப்பு பண்ணலாம். இந்த மாதிரி வந்து இப்போ ரொம்ப வசதியாக இருக்கவங்க முடிஞ்சவங்க இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய வந்து தத்து எடுத்து கூட வளர்க்கலாம். இவங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடம் போய் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு, இல்லை எங்கேயாவது விழுந்த வெட்டு காயப்பட்டுருது, உடம்புல எங்கேயாவது ஒரு தழும்பு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த சனி ஆதிபத்தியம் வந்து யோகமாக மாற்றி கொடுத்துரும். இந்த மாதிரி அமைப்பு தான். இப்போ இவங்க வந்து மணத்தக்காளி வத்தலை வந்து சாப்பாட்டில் சேர்த்துட்டே வந்துட்டே இருக்கலாம் சாப்பிடும்போது. இதுக்கப்புறம் நீங்கள் என்கேவியில் வந்து இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, இது இப்போ நிறையா பேர் போட்டு இருக்காங்க, ஆனால் நீங்கள் என்கேவி படிச்சிங்கன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க சனி நீச்சத்துக்கு. ஸோ இது மாதிரி இவங்க வந்து சனி உச்சமாக இருந்தாலும் சரி நீச்சமாக இருந்தாலும் சரி கோயம்புத்தூரில் போயிட்டு, கோயம்புத்தூர் பக்கம் போயிட்டு ஒரு தடவையாவது போங்க. அந்த அந்த இதில் எப்போ முடியுதோ ஒரு அரை மணி நேரம் அந்த மார்க்கெட் ஏரியாலேயோ இல்லை எங்கேயாவது ஒரு இடத்துலையோ நீங்கள் ஒரு அரை மணி நேரம் திறந்தாப்புல வந்து உங்களோட டயத்தை அங்கே சும்மாவாவது உட்காந்துட்டு வரணும். இது மாதிரி பண்ணும்போது அவங்களுடைய அந்த சனி பகவானோடைய ஆதிபத்திய பலன் வந்து நமக்கு நற்பலனாக வந்து கூட்டி தரும். எங்கே போனாலும் அந்த தங்கு தடை இல்லாமல் நமக்கு வந்து நல்ல பலனையே சேர்த்து கொடுக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிகிட்டே வரலாம். ஆனால் நமக்கு சின்னதாக சொல்லும்போது மக்கள் டக்குன்னு பார்க்குறாங்க, அதனால் சின்னதாக போடுறேன். அடுத்தடுத்து என்ன பண்ணலான்றதை சொல்லிகிட்டே இருக்கேன்.